ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது நார்மல் மெத்தடாக இல்லாமல் இந்த எக்ஸு ஒய் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சம்மில் ஒரு 10 சம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினில் 2 எண்கள் 3ஆம் எண்ணிலிருந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட 3 எண்கள் இருக்குது. ஒன்று எக்ஸு, ஒய், இன்னொன்று இசட். இப்போ 3ஆவது எண்ணிலிருந்து 10, 15% குறைவாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3ஆவது எண்ணிலிருந்து முதல் எண் வந்து 10%, 2ஆவது எண் வந்து 15% குறைவாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்களின் விகிதம், அதாவது எக்ஸு ஒய்யோட விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கெஸ் பண்ண போகிறேன். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பொருள் 100% இருக்கும். இப்போ இசட் அப்படிங்கிறது 100% இருந்துச்சுன்னா எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கும்? ஏன்னா 10% கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது 90 இருக்கும். அப்போ ஒய்ங்கிறது என்னவாக இருக்கும்? 15% கம்மியாக இருக்குது. அப்போ ஒய்ங்கிறது 85 இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் விகிதம் கண்டுபிடிங்க. ஸோ 5ஆல் அடித்தா என்ன வரும்? 18 வரும். இது 5ஆல் அடித்தா 17 வரும். ஸோ 18:17 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே, பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 4y எண்ணில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 4y, அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 4yன்னு எழுதிக்கிட்டேன். 3xன் எத்தனை சதவிகிதம் 6yன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3xோட எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது, அதை பீன்னு வச்சுப்போம். பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100 போட்டுக்கணும். ஈக்குவல் டு 6y. ஏன்னா 3xோட எத்தனை பர்சன்டேஜ் 6yன்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிட்டேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4yயை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 3 × 4y × p/100 ஈக்குவல் டு என்ன வரும்? 6yன்னு வருமா? சூப்பர். இப்போ இந்த 3ஆலையும் இந்த 6ஐயும் அடித்தா 2yன்னு வரும். ஸோ இந்த 2yயால் இந்த 4y அடித்தா 2ன்னு வருமா? சூப்பர். இப்போ இந்த 2 கொண்டு இந்த 100 அடித்தா 50ன்னு வரும். அப்போ p ஈக்குவல் டு 50% அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணின் 116 2/3% எண்ணில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு கலப்பு பின்னம் இருக்குது. அதை முதல்ல மாற்றிப்போமா? ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், அதோட அந்த டேமை கூட்டணும். அப்போ 116ஓட 3 பெருக்குனா 348, அந்த 2 கூட்டினா 350. ஸோ டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வருவோம். 2 எண்களின் கூடுதல், அதாவது 2 எண் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த 2 எண்களின் கூடுதல் வந்து இரண்டாவது எண் என்ன? ஒய்யா? ஒய்யோட 350/3%க்கு சமம். ஸோ அப்போ 350/3 எழுதிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணோம்? பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்போ இன்ட்டு 100. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? முதல் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்குமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸு ஒய்க்கான விகிதம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் இதை கட் பண்ணுங்கள். 0 0 அடிச்சிடலாம். 5ஆல் அடித்தா 2, 5ஆல் அடித்தா 7. ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7y டிவைடட் பை 2 பேருக்குன்னா 6ன்னு வரும். இப்போ இந்த ஒய் அப்படியே அந்த சைட் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் மைனஸ் ஒய்யாக வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7y மைனஸ் ஒய். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். பெருக்குன்னா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 7y மைனஸ் 6y டிவைடட் பை 6ன்னு வரும். ஸோ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? ஒய்ன்னு வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு y/6ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த ஒய் அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ x/y ஈக்குவல் டு 1/6ன்னு வரும். அப்போ இதோட விகிதம் என்ன? 1:6 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் ஏயின் 10% பியின் 12% சமமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட 10%. அப்போ a × 10 டிவைடட் பை 100 போடணும். ஏன் 100 போடுறோம்? பர்சன்டேஜ்னால. பியோட 12%. அப்போ b × 12 டிவைடட் பை 100. ஸோ இதுவும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதான் சமமானதுங்கிறாங்க. ஸோ எல்லாம் கட் பண்ணுவோமா? இந்த 0 அடிச்சிடலாம். இதை அடித்தா 5, இதை அடித்தா 6. அப்போ 5a ஈக்குவல் டு 6b. ஸோ இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த லைன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஏயின் 15%. அதாவது ஏயோட 15%னா a × 15 டிவைட் பை 100. பியின் டேஷ் சதவீதத்திற்கு சமமானது. பியோட எந்த சதவீதத்திற்கு இந்த ஏயோட 15% சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லிங்க் தெரியும். ஏக்கும் பிக்கும் ஒரு லிங்க் தெரியும். ஸோ இந்த லிங்க்கை வச்சு ஏயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ a ஈக்குவல் டு 6/5 பின்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏ டேமை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 6/5 b × 15 டிவைடட் பை 100. இப்போ இதையும் கட் பண்ணால் 3ன்னு வரும். ரெண்டையும் பெருக்குன்னா b × 18 டிவைடட் பை 100. அதாவது ஏயோட 15%ங்கிறது பியோட 18%. ஏன்னா பர்சன்டேஜ் தான் டிவைட் பை 100 போடுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சா? அப்போ பியோட 18%க்கு சமமானது அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? கொஸ்டினில் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் என்பது ஒய்யின் 80% எண்ணில் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒய்யோட 80%ங்கிறது எக்ஸ். அப்போ ஒய் × 80/100 ஈக்குவல் டு என்னது? எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100 போடுறோம். சரிங்களா?
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்க்கு ஒரு வேல்யூ நானாக சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இந்த சம பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ ஒய்க்கு பதிலாக 100ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 100ன்னு வச்சுக்கிட்டா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஒய்க்கு பதிலாக 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அடித்தா எனக்கு எக்ஸோட வேல்யூ 80ன்னு வருது. அப்போ ஒய் 100ன்னு வச்சுட்டா எக்ஸ் வந்து 80. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த எக்ஸ் வந்து 2 எக்ஸாக மாறுது. அப்போது எக்ஸ் வந்து இப்போ 80 இருக்குது. 2 எக்ஸாக மாறுச்சுன்னா என்னவா மாறும்? 160 மாறுமா? ஸோ 160 ஆகிட்டு. இப்போ இந்த 2 எக்ஸோட ஒய் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 160க்கு அந்த 100 எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒய் வந்து 100ன்னு வச்சுருந்தோம். அப்போ 160 இன்ட்டு எக்ஸ் பை 100 = 100. ஏன் எக்ஸ் பை 100 போடுறோம்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கனால. ஸோ எல்லா டைமையும் கட் பண்ணுவோமா? இது அதோட பெருக்குனா எக்ஸ் = என்ன வரும் நமக்கு? 125 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62 1/2ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏயின் எக்ஸ் சதவிகிதம் என்பது, அதாவது ஏயோட எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் பை 100ன்னு எழுதிக்கணும். ஓகே. இப்போ அடுத்த லைன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? பியின் ஒய் சதவீதத்திற்கு, அதாவது பியோட ஒய் பர்சன்டேஜுக்கு. அப்போ பி இன்ட்டு ஒய் பை 100 சமம் எனில் இதுவும் இதுவும் சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பியின் இசட் சதவீதம் காண்க. அதாவது இசட் சதவீதம் காண்கனா என்னென்னா பியின் இசட் சதவீதம்ங்கிறது ஏவோட எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். இதில் இந்த 100ம் இந்த 100ஐயும் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடுறேன். இப்போ பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ பி = என்ன வரும்? ஏஎக்ஸ் டிவைடட் பை அந்த ஒய் வந்து கீழே வரும். சூப்பர். இப்போது இந்த பியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்ம பியில் ஏ எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? ஏஎக்ஸ் இன்ட்டு இசட் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியில் ஏ எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏயை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். ஏ இன்ட்டு என்ன பண்ணலாம்? XY டிவைடட் பை இசட். இந்த டிவைடட் பை 100 பர்சன்டேஜ்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏங்கிறது எக்ஸ் பை இசட் டிவைடட் பை ஒய் பர்சன்டேஜ் பியில். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் ஆன்சர். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். ஒய்யின் எக்ஸ் சதவீதமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒய்யோட எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் பை 100ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஜெட்டுக்கு சமம். ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஜெட்டுக்கு சமமாக இருக்குது. அப்போ = ஜெட்டுன்னு எழுதிக்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் என்பது ஜெட்டின் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அதாவது ஜெட்டோட எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸ். அப்போ ஜெட் இன்ட்டு p/100 பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். = எக்ஸ். இப்போ எனக்கு பி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடுவோமா? p = எக்ஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை ஜெட்டுன்னு வருமா? ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். இதில் எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைட் கொண்டு போக போகிறேன். அப்போ x = z இன்ட்டு 100 டிவைடட் பை ஒய்ன்னு வருமா? ஸோ இந்த எக்ஸை நம்ம அந்த பியோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக z இன்ட்டு 100 இன்ட்டு மறுபடியும் ஒரு 100 இருக்குது, அதையும் எழுதிக்கிறேன், டிவைடட் பை z இன்ட்டு ஒய். இந்த செட்டும் கட் ஆயிரும். இது ரெண்டையும் பிறகுனா 100 ஸ்கொயர்டுன்னு வரும், டிவைடட் பை ஒய். ஸோ இதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% சீராக கூடிக்கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலுமே அதோட பர்சன்டேஜ் வந்து 100% இருக்கும். ஆனால் இந்த கிராமத்தில் மக்கள் தொகை 100% இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கூடுறது. அப்போ +6ன்னு எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ 2 ஆண்டுகளுக்கு எத்தனை வருஷத்துக்கா? 2 வருஷம். ஸோ n = 2ன்னு எழுதிக்கிட்டேன். மக்கள் தொகை 10,000 இருந்து 10,000 முதல்ல இருக்குது, கடைசி எவ்வளோ மாறுதான்? 11,025 மாறுது. அதிகரிக்கிறது எனில். ஸோ அந்த ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு முதல் வருஷத்துக்கு 100 + R% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 100 + R டிவைடட் பை 100. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வருஷத்துக்கும் 100 + R டிவைடட் பை 100 பர்சன்டேஜ்னால டிவைடட் பை 100 போடுறோம். ஸோ முடிவில் இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டிங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதையும் கட் பண்ணுவோமா? இதையும் கட் பண்ணுறேன், இதையும் கட் பண்ணுறேன். ஸோ 2 டைம் இருக்கா? அப்போ 100 + R² எழுதிக்கிறேன். 11,025. ஸோ இப்போ இந்த சைடு ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இந்த சைடு ரூட் எடுக்கணும். பெரிய வேல்யூ. ஸோ ரூட் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் என்ன பண்ணுங்கள், வழக்கம் போல் டேனா மெத்தட் போட்டுருங்க. 11,025. ஸோ இது எதால் பெருக்கலாம்? 5ஆல் பெருக்குனா 2,205ன்னு வரும். ஸோ மறுபடியும் 5ஆல் பெருக்குனா 441ன்னு வரும். ஸோ 7ஆல் பெருக்குவோம். பெருக்குனா 63. ஸோ மறுபடியும் 7ஆல் பெருக்குனா 9. 3ஆல் பெருக்கலாம், மறுபடியும் 3ஆல் பெருக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ரூட் எடுக்கும்போது என்ன வரும்? 2 டேமுக்கு சேர்த்து ஒரு டேம் வெளில எடுத்துருவீங்க. 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளில எடுக்கணும். ஸோ முதல்ல இந்த சைடு இருக்கிறது எழுதிக்கிறேன். 100 + R², 2 5க்கு பதிலாக ஒரு 5, 2 7க்கு பதிலாக ஒரு 7,
2 3க்கு பதிலாக ஒரு 3. அப்போ என்ன ஆயிரும், ரூட் அவுட் வெளியே எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் வந்து போயிடும். அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 100 + 6 சீக்குவல் எல்லாம் பெருக்குனா 105ன்னு வரும். ஸோ 6 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 100 அங்கிட்டு போய் கழிச்சா 105 - 100 என்ன வரும், நமக்கு 5ன்னு வரும். அப்போ 6ஓட வேல்யூ 5ங்கிறது ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 480 பேருக்கு நடத்தப்பட்ட தேர்வில், அதாவது ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துகிறாங்க, அதை மொத்தமாக 480 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. அதனால் S = 480. அதில் வந்து பொண்ணுங்க வந்து 85% பாஸ் பண்ணுறாங்க. அப்போ கேர்ள்ஸ் = 85, பசங்க வந்து 70%. அப்போ பாய்ஸ் = 70%. சரிங்களா, பாஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 75% பாஸ் பண்ணுறாங்க. அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக பாஸ் பண்ணுற பர்சன்டேஜ் வந்து 75. G + B = 75ன்னு எழுதிக்கிட்டேன். எனில் தேர்வு எழுதிய பசங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பசங்களோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து பசங்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பசங்க ஒரு வேளை எக்ஸாக இருந்தால் பொண்ணுங்க என்னவா இருப்பாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும். இப்போ பசங்க பொண்ணுங்க 2 பேரும் சேர்த்து தான் 480, ஏன்னா மொத்த பசங்களோட வேல்யூ. பசங்க நான் எக்ஸுன்ட்டேன். அப்போ பொண்ணுங்கிறது பசங்களை தவிர்த்து இருப்பாங்களா அந்த 480ல். அப்போ 480 - எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் கொஸ்டின் கான்செப்ட்டுக்கு வரலாம். பொண்ணுங்க வந்து 85% பாஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பொண்ணுங்க வந்து 480 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து 85% தான் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. இது மொத்த பொண்ணுங்க. அப்போ இன்ட்டு 85 / 100 எழுதிக்கலாமா. ஓகே, பசங்க நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதில் 70% தான் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அப்போ X × 70/100ன்னு எழுதிக்கிறேன். இப்போ பசங்க பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ, 75%. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, மொத்தமாக 480 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 480ல் 75% பீப்புள்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். இது வந்து என்னது, பொண்ணுங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜ். இது பசங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜ். இது மொத்தமாக பாஸ் பண்ண பர்சன்டேஜ். பொண்ணுங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜையும் பசங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பாஸ் பண்ண பர்சன்டேஜ் கிடைக்குமா. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த 85 உள்ளே பெருக்கிடுங்க. பெருக்கிட்ட என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 40,800ன்னு வரும். மைனஸ் எக்ஸாட பெருக்கும்போது 85x வரும். /100 + 70x /100. ஸோ 480ஐயும் 75ஐயும் பெருக்கணும். பெருக்குனா 36,000 வரும். ஸோ 36,000 /100. ஸோ ரெண்டுத்துலேயும் 100 இருக்கா. ஸோ 100 காமனாக எழுதிக்கிறேன். 40,800 - 85x + 70x = 36,000 /100. ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், ஏன்னா -85 இருக்குல்ல. ஸோ ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன வரும், 40,800 - 15x = 36,000 வரும். ஸோ 40,800 அந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ மைனஸ் வருமா. அப்போ -15x = 36,000 - 40,800ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டைமையும் கழிக்கணும். அப்போ -15x = என்ன வரும், இது ரெண்டையும் கழிச்சு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,800ன்னு வரும். ஸோ -4,800 கட் பண்ணால் நமக்கு 320ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 320 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா.